விஜயும் காவேரியும் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. 2 பேருமே வந்து தன்னோட மனசில் இருக்கிறது எல்லாமே பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து காவேரிக்கு எந்த அளவு ஆழமாக நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு காவேரிக்கு புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி காவேரி வந்து விஜய் வந்து நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, நம்ம மேலே காதலை வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க காதலையும் வெளிப்படுத்துகிறாங்க. எந்த சூழ்நிலையில 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து எப்படியாவது வெண்ணிலாவை குணப்படுத்தணும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்கள சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல ராகினியால். ராகினி வந்து வேணும்னே வந்து டீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நான் எங்கே போகிறேன்னு உனக்கு தெரியுமா ராகினி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து எங்கே போகிற அப்படின்னோடனே எல்லாம் வெண்ணிலா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே எதுக்கு நீ போகிற, விஜய் தானே போவார். இன்னைக்கு விஜய் போகல, நான் தான் போகிறேன், நான் தான் வெண்ணிலாவை பார்த்துக்க போகிறேன். அது மட்டும் கிடையாது, வெண்ணிலாவை குணப்படுத்த என்னென்ன வழி இருக்கோ அவ்வளவும் புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து நாங்கள் 2 பேரும் முயற்சி பண்ண போகிறோம். நாங்கள் 2 பேரும் முயற்சி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, வெண்ணிலா கண்டிப்பாக குணமாவா. குணமாயிட்டா உனக்கு தான் கஷ்டம், குணமாயிட்டா அதுக்கப்புறம் விஜயை அவள் கேட்பா, நீ என்ன பண்ணுவ, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற. நான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். வெண்ணிலா எப்படிப்பட்ட கேரக்டர்னும் விஜய்க்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம். உன் வேலை என்னமோ அதை போய் பார்க்குறியா. இப்போ பார், நான் தான் வெண்ணிலாவை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்க போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ராகினியால் தாங்கிய பிள்ளைக்கு என்ன இது வேறு மாதிரி ரூட் போயிட்டுருக்கு, நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணால் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வெண்ணிலாவை பார்த்துக்கிறாங்களாமே, இது என்ன எங்கே நடக்காத விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கு ஒன்றும் புரியாமல் டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. இங்கே வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, கிளம்பி வந்து வெண்ணிலா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் வெண்ணிலாவை பார்க்குறாங்க. வெண்ணிலா வந்து சீக்கிரமாக குணமாகணும்னா அவங்கக்கிட்ட பழைய வந்து விஷயங்கள் எல்லாமே பேசணும், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு எத்தனை இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம காவேரி. அதன்படி வந்து வெண்ணிலாவுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வர்றதுக்காக நிறைய விஷயங்களை காவேரி வந்து விஜய் வந்து பண்ணுறாங்க. விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு. காவேரி வந்து வெண்ணிலாவை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அழகாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு தலைவாரி விடுறது, அதே மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அழகாக வந்து பண்ணி விடுறது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அந்த விஷயங்களை காவேரி பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாரு நம்ம வந்து விஜய். விஜய்க்கு சந்தோஷமாக இருக்குது, இப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், வரவே வரமாட்டா, யாருமே இந்த உலகத்தில் யாருமே இந்த மாதிரி இருக்க மாட்டா, எனக்கு கிடைச்ச மாதிரி யாருமே கிடைக்காது ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காவேரி பார்த்து ரசிச்சுட்டே இருக்காரு விஜய். உடனே வந்து விஜய் கிட்ட காவேரி கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், வெண்ணிலாவை குணப்படுத்தினா நிறைய வழிகள் நீங்கள் முயற்சி பண்ணணும், அதன்படி பழைய நினைப்புகள்லாம் வரணும்னா நீங்கள் பழைய வந்து விஷயங்கள்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் வெண்ணிலாவுக்கு வந்து நம்ம சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி, இது உனக்கு கஷ்டமா இல்லையா காவேரி, இந்த ஓம் புருஷன் வந்து வேற ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி வந்து காதல் வசனங்கள்லாம் பேசினா உனக்கு கஷ்டமாக இருக்காதா. எனக்கே கஷ்டமாக இருக்க போகுது. இப்போது நீங்கள் ஒரு டாக்டர், வெண்ணிலா வந்து ஒரு பேஷண்ட், அதனால் நீங்கள் குணப்படுத்துகிறீங்க, வெண்ணிலா குணமாகறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது விஜய். அதனால் நான் என்றைக்குமே உங்களை சந்தேகப்பட மாட்டேன். எப்போ நீங்கள் வெண்ணிலா வந்து மீறி என்ன விரும்புகிறீங்களோ அப்போவே உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் வெண்ணிலாவை குணப்படுத்துது நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோன்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம காவேரியை பார்த்துட்டு விஜய்க்கு. அப்படியே காவேரியோட கையை பிடிக்கிறார். 2 பேரும் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர். இங்கே வெண்ணிலா வந்து இவங்க 2 பேரும் கையை பிடிக்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே அவங்களுக்கு கோபமாக வருது, என்னன்னே தெரியல. அவங்கள மீறி அவங்க வந்து உணர்ச்சி வசப்படுறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வந்து கேட்குறாங்க. அப்படியே வந்து விஜயோட கையை பிடிச்சிட்டு அப்படியே இருக்காங்க வெண்ணிலா. இதை பார்த்த காவேரி வந்து இவங்க ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ராகினி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே, இந்த காவேரியும் விஜயும் வந்து ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காங்க, இதை சும்மாவே விடக்கூடாதுப்பா, எப்படியாவது இவங்க 2 பேர் பிரிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியே தீரணும்ப்பா, அந்த வெண்ணிலா வந்தும் பிரயோஜனமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு பசுபதி வந்து என்னமோ மாப்பிள்ளை சொன்னார், மாப்பிள்ளையோட அப்பாவும் சொன்னார், எப்படி வெண்ணிலா வந்தால் விஜய் வந்து காவேரியை துரத்தி விட்டுருவான்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம வேறு மாதிரி நடந்துட்டுருக்குது, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, செம்ம கடுப்பாக இருக்குது அப்படின்றாரு. அது மட்டும் இல்லைப்பா, எப்படியாவது வெண்ணிலாவை குணப்படுத்தி அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர போகிறாங்களாம்ப்பா 2 பேரும். அதை மட்டும் நடக்கவே நடக்காதுமா, எப்படியும் வெண்ணிலா குணமானோன்னு அவள் விஜய் தான் வேணும்னு கண்டிப்பாக அடம்பிடிப்பா, அப்போ தானே இருக்குது இந்த காவேரிக்கு அப்படின்னு. நானும் அதுக்கு தான்ப்பா காத்துட்ருக்கேன் அப்படின்றாங்க ராகினி. இதோட முடியுது.